கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு உலகநாயகி உடனுறை ராகவேஸ்வரர் திருக்கோவில். இது ஒரு சாதாரண சிவன் கோவில் அல்ல. இந்த இடம் இராமாயணத்துடன் தொடர்புடைய ஒரு அரிய திருத்தலமாக கருதப்படுகிறது. திரேதாயுகத்தில் விசுவாமித்திர முனிவரின் யாகத்தை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீராமரும் லட்சுமணரும் அவருடன் சென்றனர். அப்போது யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகை என்ற அரக்கியை ஸ்ரீராமர் வதம் செய்தார். தாடகை ஒரு பெண் என்பதால் அவளை வதம் செய்த பாவம் தன்னை தொடரும் என்று ஸ்ரீராமர் கவலைப்பட்டார். அதற்கு விசுவாமித்திரர் சிவபெருமானை வழிபட்டு பரிகாரம் செய்யுமாறு அறிவுரை கூறினார். அதன்படி ஸ்ரீராமர் இந்த புனித இடத்திற்கு வந்து தன் கைகளால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தீவிரமாக சிவபெருமானை வழிபட்டார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் காட்சி அளித்து தோஷம் நீங்கியதாக அருள்பாலித்தார். இராமரின் பெயரான ராகவன் என்பதிலிருந்து இங்குள்ள இறைவன் ராகவேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். அம்பாள் உலகம் முழுவதையும் காக்கும் சக்தியாக இருப்பதால் உலகநாயகி என்ற திருநாமம் பெற்றார். பலர் அறியாத ஒரு சிறப்பு என்னவென்றால், ராமேஸ்வரத்தில் வழிபடுவதற்கு முன்பே ஸ்ரீராமர் இங்கு சிவனை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. அதனால் இந்த திருத்தலம் ஆதி ராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றும் திருமண தடை, குடும்ப பிரச்சினை, தொழில் தடைகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். மனமுருகி வேண்டினால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட இந்த புனித தலத்தை ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும் என்று பலர் கூறுகிறார்கள்.